டெய்லியும் சாம்பார், ரசம் அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக கொங்கு நாடு ஈரோடு ஸ்பெஷல் பருப்பு சாதம் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிடுங்க. இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் லைட்டாக நீங்கள் மைல்ட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் தக்காளி இதையும் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. 1 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு எடுத்து ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி இப்போ அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு 3 கப் தண்ணி நான் இங்கே ஊற்றிருக்கேன். 1 கப்புக்கு 1 கப் தண்ணிங்கிற மாதிரி 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் நெய் விட்டு 2-3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெரையாக சூப்பராக நம்மளோட கொங்கு நாடு ஸ்பெஷல் பருப்பு சாதம் ரெடியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக தெரியும். சூடாக இருக்கும் போதே நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ கூட எவ்வளோ வெரையாக வந்திருக்கு பாருங்கள். வீட்டுக்கு சைடிஷாக வெத்தல் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் அந்த மாதிரி சிப்ஸு வெத்தல் தான் வச்சு சாப்பிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.